உடன் பிறந்தவர்களோடு குழப்பம் இருக்குன்னு காட்டு வந்தது யாரையா? இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. அந்த கதையெல்லாம் எனக்கு வேண்டாம். உடன் பிறந்தவர்களோடு பிணக்கம் இருக்கு. என்ன யாருக்கெல்லாம்? தம்பிக்கும். என்ன பிரச்சனை? ஷாபாஷ். இன்னொருத்தர் கால் வந்துட்டு வா. வண்டி உருண்டோட கச்சாணி தேவை. கார் உன் மகன் இதுக்கு முன்னால் ஒருத்திட்ட பழகி கொஞ்சம் குழப்பமாக்கியிருந்தான். இப்போ அவனுக்கு கொஞ்சம் கெட்ட பழக்கங்கள் கையில் இருக்குது. அவன் மனநிலைகளை மாற்றி புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அவனை முறையான நல்வாழ்வில் அமைச்சு கல்யாணத்தையும் வருமானத்தையும் கொடுத்து வாழ வச்சா போதும்ல. கால் வந்துட்டுவான். சொந்தம் கொண்டாடும் போது நல்ல பாட்டா. இந்த பாட்டா நீங்கள் எங்கே கேட்டிய? வண்ணக்கிளி படத்தில் மனோகர் சார் நடித்த படம். பிரேம் நசீரும் மனோகரும். கல்யாணத்துக்குரிய வேலையும் தாரேன், பணமும் தாரேன். புரட்டாசி 3வது சனிக்கிழமைக்கு பிறகு அவன் விஷயமாக நீ எடுக்கிற முயற்சி அத்தனையும் உறுதியாக உண்மையாய் நடக்கும். ஜெயிச்சு வாப்போ. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு பொய் இருக்குதாம்லா. என்ன பொய்? இப்போ கேட்போம்லா. அண்ணனுக்கு எந்த ஊர்? நான் திருப்பூர் தானே கூப்பிட்ருக்கேன். நீங்கள் எப்படி இங்கே வரலாம்? அங்கே போங்கண்ணே. சாமி நீங்கள் வரும்போதே பொய் இருக்குன்னு சொல்லிட்டார் அப்படின்னு. சச்சலி புச்சலி குச்சலியா? இந்த கத்தையை சும்மா போட்டிருக்கணும் துணியா? அச்சகே கிமாக்கா பச்சே. கர்மசாமி, என் பணங்கள் சொத்துக்கள்லாம் லாஸ் ஆகி நான் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதுக்கு வழி கொடுக்கணும்னு சொல்லி திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க. யாருமா? வாங்க. திருப்பூரா? எந்த இடம் திருப்பூர்ல? திருமால் பெருமைக்கு நிகரேது, திருவடி நிழலுக்கு இணையேது, பெருமானே உன் திருநாமம். ஆமாம், நீங்கள்லாம் வந்து உட்கார்ந்த உடனே எம்பெருமான் நாராயணனை பற்றி நான் பாடுகிறேனே. பெருமாள் கோயில் எந்த பக்கம் இருக்குது? பெருமாள் கோயில் அம்மா வீடு எந்த திருப்பதி? அதான் திருமால் பெருமைக்கு நிகரேது. தாய் வீட்டு தெய்வம் வந்து நிற்கி. கால் வந்துட்டு வாங்க. குங்குமக்காரி சந்தனமாரி எங்க இருக்கிறா? கடல் நடுவே கொண்ட சதுர்வேதம் காப்பதற்கென்றொரு அவதாரம், மற்ற அவதாரம். வாங்க. என்ன வேணுக்கா உங்களுக்கு? என்ன பணம் சொத்து புத்துன்னு பேசுனேன். என்ன விஷயம்? அதுதான் அந்த பணத்தை பற்றி நான் கேட்டேன். வேற ஒரு பேங்கில் டையை போச்சு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. அந்த பணம் வராது. இந்த பையனை வெளிநாட்டுக்கு நான் அனுப்பியிருந்தேன். உன் வீட்டுக்காரரை திருத்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அது கொஞ்சம் கடினமான நடவடிக்கை. அவருடைய மனம் இப்பொழுது உங்கள் குடும்பத்து பக்கத்தில் இல்லை, வேறுபட்டு நிற்குது. அதனால் கொஞ்சம் இழுத்து உங்களுக்கு சமாதானமாக ஆக்கித்தாரேன். அக்டோபர் மாதத்துக்கு பிறகு உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு வேண்டிய ஏற்பாடை பண்ணி தந்துடுறேன். இப்பொழுதே அந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணு. ஆன்லைனில் உனக்கு எல்லாமே கிடச்சிரும். ஏற்பாடு செய்து கொள். அந்த கல்வியை தடையில்லாமல் நடத்தித்தாரேன். இந்த பண ஆசை மனிதனை வந்து கெடுத்துரும். சக்தி இந்தாடா, ஜெயித்து வா மகனே. உன்னை வச்சு தான் அந்த குடும்பம் முதல்ல முன்னேற வேண்டியிருக்கு. ஜெயித்து வா. இந்தா வா, வெற்றியாக்கி தரேன். உன் கணவனால் உனக்கு எந்த ஆபத்து வராமல் காப்பாற்றுறேன். குட்டிப்பே வா, வாங்கிக்கா. நல்லா இருப்பா. சென்று வாருங்கள். கர்மதாமிக்கு திருவண்ணாமலை.
திருவண்ணாமலை பக்தரான திருவண்ணாமலை. திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு. அது என்ன திருவண்ணாமலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணாமலையாரா? சரி 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 சரி. கருப்பசாமி ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம், அது எங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு ஒருத்தன் கேட்குறான். வாங்க, எவ்வளோ கொடுத்தீங்க? வாடா தம்பி வா. உன்னை காப்பாற்றி கொடுக்கக்கூடிய நேரங்கள் வந்தாச்சுப்பா. இப்போ சம்மந்தப்பட்டவன் மனத்தை இறக்கப்படுத்தி அவனே உன் பணத்தை கொடுக்கறதுக்காக முன் வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. உன் நண்பர்கள் மூலமாகவே அந்த செய்தியை நீ அறிவாய். அந்த செயல் நான் பண்ணி தந்துடுறேன். வேற உனக்கு என்ன வேணும்? இப்போ வச்சிருக்க தொழிலில் கொஞ்சம் வருமானத்தை கூட்டி தரணும். இந்த கனியை வை, ஜனவசியம் பணவசியம் ஆகும். ஜெயித்துவா மகனே, என்னாலும் என் துணையோடு வாழ்ந்து கொண்டே இருப்பாய். வாழ்க. அதே திருவண்ணாமலை திருமணம் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? வாங்க. யாருக்கு? கால் வந்துட்டு வாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டிலிருந்து வலப்புறமாக தூரமாக சென்ற உடனே முனீஸ்வர சாமி வரார இருக்கார். பக்கத்தில் கன்னியம்மன் இருக்காள, என் தங்கை பச்சையாத்தா இருக்காளா, கால் வந்துட்டு வா. ஏழாம் இடம் சரியில்லையா? சரி பகவானா, பார்ப்போம். உன் பொண்ணுடைய கிரக அமைப்பை பார்த்தேன். ஏழாம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தை சனி பகவானுடைய பார்வை இருக்கிற காரணத்தால் கல்யாணத்துக்கு அவளுடைய மனமும் கொஞ்சம் குழப்பம் செய்யும். மாப்பிள்ளையை தேடி சென்றால் தடங்கல்கள் ஏற்படும். நீயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்தாச்சுன்னா ஃபோன் நம்பர் தர சொல்லுங்க, நாங்கள் கொஞ்சம் பேசிக்கிடுறோம்னு சொல்லி பேசி, நான் இதுக்கு விரும்பலை, எங்கள் அப்பையும் சொல்லுதாம்னு கேட்டு வந்துடாதீங்கன்னு ஒரு தடையை போட்டு உன் குடும்பம் இப்போ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்குடா. கால் வந்துட்டு வா. பாத்தியா எப்படி இருக்குன்னு? அந்த பிள்ளையினுடைய ஆழ்மனதை திருத்தி சனி பகவான்கிட்ட வரத்தை கேட்டு அந்த திருமணத்தை முறையாக நடத்தி வச்சா போதுமா? கண்ணை முடிக்கா, என்னைய பிரார்த்தனை முடிக்கா பார்ப்போம். பகவானே, இந்தாப்பா, இதை கொண்டு வீட்டில் வச்சோடனே அவருடைய உள்மனம் திரும்பும். அடுத்த வாரம் புதன்கிழமை என்னை வந்து பார். சென்று வா மகனே, வென்று வா. நான் காசு கொடுத்துருக்கேன், அதில் கிடச்சிரும். போ. கர்மசாமிக்கு சாமி, நாங்கள் வீடு எல்லாம் அடமானம் வச்சு கடன்பட்டு வேதனைப்படுறோமே, அதுக்கு எனக்கு ஒரு வழி கொடுங்க, வழி கொடுங்க, வழி கொடுங்க. இங்கிருந்தா வரீங்களா? கால் வந்துட்டு வாங்க. நன்றி கெட்ட மனிதருக்கு அஞ்சி நிற்க மாட்டோம். பாரதியார் பாட்டு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழ்ந்த போதும் அச்சம் என்பதில்லையே. நன்றி கெட்ட மனிதருக்கு அஞ்சி நிற்க மாட்டோம், நாவினிக்க பொய் உரைக்கும் பேரை நம்பி இனி மாட்டோம். எவ்வளோ அருமையாக இருக்கான் பார்த்தியே. அதனால் உங்களை நம்ப வச்சு சிலர் ஏமாற்றிட்டாங்கன்னு சொல்கிறார். உண்மை தானே? கால் வந்துட்டு வாங்கோ. உங்களுடைய கடன்களை தீர்த்து ஐஸ்வர்யமாக வாழ வச்சு புதிய தொழிலை உருவாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா, கண்ணை முடிக்கா, இந்த விரலை பிடிச்சிக்கா, டிங் 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 பிடிச்சிக்கா பிடிச்சிக்கா பிடிச்சிக்கா. அப்படியா? கேட்டு பார்ப்போம். மாடு அந்த பகுதியில் செத்துச்சா எப்பமா? அது
யாருக்குள்ளது? அப்படியா? அதை என்ன நீங்கள் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த பக்கத்தில் தீய ஆவி ஆத்மா உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. இரவில் படுத்திருக்கும் பொழுது உன்னுடைய மூச்சு திணற வர்றது மாதிரி ஒரு பிரதிப்பு கிடைக்கும். யாரோ நம்ம பக்கத்தில் கிடக்கிறது மாதிரி உனக்கு தெரியும். நீ வீட்டுக்குள்ளே போகும்பொழுது அப்படி லேசாக திரும்பி பார்த்தா யாரோ பின்னால் வாராங்களே அப்படி ஒரு பிரமை தோன்றுகிறது. கால் ஒன்று வா, கால் ஒன்று வா. பேசாதேன் வாயுள்ள ஊமை, சொந்தம் என்ன பந்தம் என்ன சொன்னால் பாவமே. எல்லா சொந்தமும் பேசாமல் போயிட்டாங்க. சண்டை சச்சரவு இல்லாமலே சப்தம் காட்டாமல் போயிட்டாங்க. அந்த தீய சக்தியை விலைக்கு தாரேன். உங்கள் கடன்களை நீக்கி கண்ணியமாக வாழ வைக்க. வேறு என்ன வேணும் மகளே? அந்த இடத்துல இனி பிரச்சனையே வராது. என் கனியை கொண்டு போய் ஏன் பயப்படுற பேமோல வா. 3 பேர் அப்பாவை பார்க்கவா, நீ ஆனந்தமாக ஆயிடுவ. சென்று வா. கர்ப்பதாமிக்கு நல்லா இருக்கு, நல்லா இருக்குட்டி, நல்லா இருக்குட்டி. பத்திரம் டாக்குமெண்ட் பத்திரம் சொந்தமாக பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தது யார்? திருவண்ணாமலையிலேருந்து. வீடு சொத்து டாக்குமெண்ட் சம்மந்தமாக பிரச்சனை இருக்குன்னு கேட்டு வந்தவங்க. கால் வந்துட்டு வா. ஏய், நீ காலில் வந்துட்டு நான் நம்பிடுவேனா? உன் மனது சாமிகிட்ட போகலடா. சும்மா குனிஞ்சி வளைஞ்சி எழுந்திரிச்சிருக்க நீ. நினைத்து வந்த செயல் ஒன்று. நீ ஒன்று நினச்சி வந்திருக்க, நான் ஒன்று நினச்சி கூப்பிட்டுட்டேன். என்ன கால் வந்துட்டு வா. காலதேவன் கோவிலிலே வீழ்ந்து விட்டேன் நான் இன்று. முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. காளியம்மன் தெய்வம் வருது. எங்கடா இருக்கு? அப்படியா? நான் இங்கேருந்து போனேன். குதிரையில் அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கண் பானைக்காரி, அபூர்வ வீரத்தோட 10 கரங்களோடு எழுந்து நிற்கிற காளியும் மாரியும் அங்கே குடியிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்காங்களா? உன் பையனுக்கு இப்போ சனி பகவானுடைய கிரகம். உள்ள படிக்கிறதுக்கு ஒழுங்காக போகாது. சொன்னால் இங்கே போகிறேன் அங்கே ஒன்றுக்கு போயிட்டு வீட்டுமா வாரம்ப்பான், மறைஞ்சிக்கிடுவான். எவ்வளோ கெட்டிக்கார பற்றியா? அவனை செவிட்டில் எடுத்து வீட்டுக்கு கொண்டு வந்தால் போதுமா? கால் வந்துட்டு வா. அது பின்னால் பேசுவோண்ட. டேய் கணேசா, உன்னையும் அந்த காலத்தில் நான் இப்படி செஞ்சுருந்தோம்னா நீ எப்படி இருப்ப? அந்த பணம் உனக்கு கிடைக்கிறதுக்கு 6 மாதம் ஆகும். உன் பையன் நாளையிலேருந்து ஸ்கூலுக்கு போவான். வெற்றியாக்கி தரேன். அதே மாதிரி அடமானம் வச்ச சொத்தை மீட்டியும் தந்துடுவேன். இந்த நல்லா போய்ட்டு வான். கர்ப்பதாமிக்கு என் உடல்நிலையில் ஏதோ கோளாறா? என் உடல்நிலையில் ஏதோ கோளாறா? என்ன சோலார் லைட்டா கோலார் லைட்டா? யாருக்கு? என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. சாமி, இவள்கிட்ட உண்மை இருக்கா பொய் இருக்கா? ஓகே. யாரடா அது? பெரிய மின்சாரம்லாடா. பக்கத்தில் வா. பெரிய மின்சாரம்ல அது. ஊர் ஒவ்வொரு வீடு பட்னி. தேவையில்லாமல் சொந்த பந்தங்களால் அவப்பேரும், செய்யாத குற்றத்துக்கு வீட்டுக்குள்ளே பழி சுமக்கிறதும், அடிக்கடி 2 பேரும் சண்டையிட்டு கொண்டு நான் வாழவா சாகவா அப்படின்னு போராடிக்கிட்டு கிடக்கிறீடே. உங்களுக்கு புத்தி இருக்குதா? கால் வந்துட்டு வாங்கோ. அதனால் உன் உடம்பை பார்த்தேன். சில சமயத்தில் காலெல்லாம் அப்படி காந்தல் எடுக்கு. அப்படி மூச்சு வந்து நின்றுக்கிற மாதிரி தொண்டையெல்லாம் அடை. இதுக்கு என்ன காரணம்?
பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இப்போதைக்கு உன் உடலில் இருக்கக்கூடிய ரத்தம் சம்பந்தமான பிரச்சனையும் கிரகங்களும் சரியில்லை, செய்வனையெல்லாம் இல்லை. உடல்நிலையை நல்லாக்கி தரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். வேறு என்னடா வேணும்? ஆம்பளை பையன் பிறப்பான், முருகப்பெருமான் பேர் வைடான். காசு பணத்தோட கதிர்வேலுன்னு பேர் வைட்டான். உள்ள கோவிலில் உடைந்திருப்பான், உங்கள் உள்ளத்துக்கு துணைவனாக வருவான். என்றாலும் வெற்றி உண்டு, வேலவனை நம்பு, காலதேவனை வெல்வான் இந்த கருப்பசாமி. கண்கலங்காமல் காப்பேன் மகனே, ஆனந்தமாக இருங்கள். கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு ஓகே. கண்டுகொண்டால் மாணிக்கம், கண்டுகொண்டால் மாணிக்கம். நோயுற்று தளராமல் நொந்தே மனம் வாடாமல் பாயில் கிடவாமல் பரமரடி சேர்வார்தாம். அருணகிரிநாத சுவாமி முருகப்பெருமான்கிட்ட வரம் வாங்கிய பாடு. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், சொல்லமாட சாமி சுற்றி சுற்றி வராரு. இருக்காரா? அந்த வீட்டு எல்லைக்கு அந்த பக்கத்தில் நீர்நிலை இருக்கிற இடம், குளமா குட்டையா, கால்வாய் தண்ணீர் இருக்கிற இடம். ஆனால் இப்போ ஒரு வருஷ காலமாகவே இந்த உடல்நிலையில் இந்த குழப்பமும் மனவேதனையும் இருக்குது. செய்வன வேணும் கோளாறு நடக்கலை. தேவையில்லாமல் எவன்டி கொடுத்து பணத்தை கொடுத்து ஏமாத்தா, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இந்த விஷயம் மனம் தகுந்த ஒரு அதிர்ச்சியான ஒரு பாவனை. அதனால் இது உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை தானே தவிர செய்வனைகள் அல்ல. ஆனால் பிளட்டு தான் வான குழப்பம். இப்போமே நம்ம சரி பண்ணுவோம். கொஞ்சம் அங்கே உட்காருங்கோ, நீங்கள் சாமி கும்பிட்டுவாங்கோ, உட்கார். எந்த ஊருக்கு போறிய? மனமேவும். அப்படியா? யார் பார்த்தா? ஏப்பா கிருஷ்ணாபுரத்துலேருந்து பார்த்துட்டே ஐயா. கிருஷ்ணாபுரம் தானே? அக்கா கண்ணமுடே இந்தா சாப்பிட பார்ப்போம். நமச்சிவா. இதை வீட்டில் போய் தேய்ச்சி குளிச்சிடணும். இதோ நாளைய மறுநாள், அதுக்கு அடுத்த நாள், மூன்றையும் செய்து வர உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும், மன தெளிவு கிடைச்சிரும். இந்தா துயரம் தீரும், சந்தோஷமாரு. இந்தா கை நிறைய காசு இருந்திருக்கும், பல லட்சங்கள் கிடைக்கும். ஆனந்தமாக வேங்கும் போல தலையில்லாமல் நல்லா இருக்கு. போய்ட்டு வா. இந்தாப்பா நல்லா இருக்கு. இந்தாப்பா உனக்கு வருமானத்துக்கு ஒரு புதிய வழி ஒன்று உருவாக்கி தரேன்டா. மகிழ்ச்சியாக வாழ்வாய். ஆமாம், படித்து வருவான். போ, மகிழ்ச்சியாக இரு. சந்தோஷமாக சரி, மகிழ்ச்சியாக இருக்கணும். புண்ணியம். முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பச்சைமால் வண்ணனுக்கு, பரந்தாம செல்வனுக்கு, பார்வுகொடும் ஐயனுக்கு, பரமேச குமரனுக்கு. கரெக்ட், ஓகே. கருப்பசாமி, ஆமாம் அப்படியா? சரி. கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி, கள்ளக்குறிச்சி அப்படி பாஞ்சவா பார்ப்பான். கள்ளக்குறிச்சி பக்தராக கள்ளக்குறிச்சி. அப்பா எனக்கு தப்பா கூப்பிட்டாரா? சொன்னது தானே. கால் வந்துட்டு வா. யாருக்காக என்ன வெறுப்பா பார்க்குற? ரொம்ப விரக்தி ஆகிட்டியோ வாழ்க்கையில்? என்னடா நடக்க போகுது? அப்படி
என்னப்பா வேணும்? சொத்து வேணும்ப்பா. நிறைய கொஞ்சம் வேணுமா நிறைய வேணுமா? என்னப்பா? கொஞ்சம் வேணுமா நிறைய வேணுமா? எனக்கு என்ன தேவை அது கொடுங்கப்பா. உன்னுடைய உரிமைகள் எங்கே இருக்குது? ஊரில் இருக்குப்பா. சரி, உன் பேர் என்னடா? கால் வந்துட்டு வாங்க. நேற்று உங்களுக்கு சாமி சொல்லிச்சேன். ஒம்பது மாத கால அவகாசத்தில் உங்களுடைய சொத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். வெற்றியாக்கி தந்துடுறேன். இப்போ இருக்க கடன்களை தீர்த்து தொழிலை ஓங்காரமாக ஆக்கித்தாரேன். வேறு என்ன வேணும்? சின்னவன் மதிக்க மாட்டேங்கிறான்ப்பா. சின்னவனுடைய மனசு மாறும். சனி பகவானுடைய கிரகத்தால் அவன் வேதனை அடைகிறான். வா பக்கத்தில் மாற்றித்தாரேன். காசு வரலப்பா. இந்தா கொடுத்துருக்கேன். அந்த பணம் உனக்கு வந்து சேரும். கல்யாணம்ப்பா. அடுத்து பாசுவோம். தை மாதம் கல்யாணம். சரிப்பா. நான் கூப்பிடாம யார் வந்தாலும் சொல்ல மாட்டேன். சரியப்பா. நல்லா புரிஞ்சுக்காங்கோ. இதுவாப்பா. போய்ட்டு வா. உன் வேகம் தீர்ந்து போச்சா? ஆப்பா. கள்ளக்குறிச்சி, நான் நடத்துகிற தொழிலில் தடை இருக்கு, அதை எனக்கு வெற்றியாக நடத்தி தரணும், கடன் படாமல் காக்கணும்னு கேட்டு வந்தவர்கள். என்ன தொழில்னா? என்ன தொழில்? என்ன தொழில்? லாரி தொழில். சரி, கால் வந்துட்டு வா. பக்கத்தில் வாங்க. பக்கத்தில் வாங்கண்ணே. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போனேன். உங்கள் எல்லைக்குள்ள மாரியம்மன், கருப்பசாமி போன்ற தெய்வங்கள் இருக்கு. அங்காள பரமேஸ்வரி என்னும் ஒரு தாயும் இருக்கிறாள். இப்போ 6 மாத காலங்களாக உங்கள் தொழிலில் மனவேதனையும் நஷ்டங்களும் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த தொழிலை ஓட்டுவோமா வேண்டாமாங்கிற மனக்குழப்பம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. அதில் நஷ்டப்படாமல் காப்பாற்றி உங்களை வாழ வச்சு தந்துருந்தேன் நான். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? இந்தா பணமாக வந்து சேரும். கடன் படாமல் உன்னை காப்பாற்றி கரை சேர்க்குறேன். ஒரு கேள்வி கேட்டுக்க அண்ணன். இவனுக்கா? அப்படியா? ஏன் அவனே கல்யாணம் முடிச்சுட்டா நீ விரும்ப மாட்டியா? வேண்டாமுங்கிறானா? அவன் ஒரு ஆள்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கு. இன்னும் எப்படி உடனே சொல்லும்பான்? தை மாதம் வரை பொறுமையாக இருங்க, மனத்தை மாற்றி செம்மையாக்கி தரேன். வா பக்கத்தில். நல்லா ஆயிடும். ஏன் கவலைப்படுற? அங்கே தள்ளி நின்று திருநீர் பூசுறதுக்கு உதவியாக இருக்கு. இந்தா கருப்பசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வானே, சோமா இருக்கேனே. பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? ஆ, அப்படியா? உடம்புக்கு என்ன செய்யுது? கால் வந்துட்டு வா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நாடகம் எல்லாம் கண்டேன் உந்தன் ஆடும் விழியிலே பாடும் மனதிலே. இந்த பாட்டு என்ன படத்தில்? மதுரவரம் படத்தில்